ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। गोप्यकामात् भयात् कंसो द्वेषाश्चैत्यादयो नृपाः सम्बन्धात् वृष्णयः स्नेहात् यूयं भक्त्या वयं विभो कथमोऽपि न वेन स्यात् पञ्चानां पुरुषं प्रति तस्मात् केनाप्युपायेन मनः कृष्णे निवेशये। விகாரம் என்பது உள்ளத்தினுடைய இயல்பு. விகாரம் என்றால் மாற்றங்கள். மாற்றம் என்பது மனதினுடைய இயல்பு, சுபாவம். எப்பொழுதெல்லாம் நான் மாற்றத்துடன் அபிமானம் கொள்கிறேனோ, என்னை இணைத்துக் கொள்கிறேனோ, அந்த அபிமானத்தை என்னுடையதாக எப்பொழுது நான் பாவிக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய உண்மையான சொரூபத்தினுடைய சுகத்தை இழக்கிறோம், சொரூப ஆனந்தத்தை இழக்கிறோம். அதனால்தான் இந்த கண்டத்துக்கு பெயரே, இந்த ஸ்கந்தத்துக்கு பெயரே ஊதயஹா என்று பார்த்தோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள் செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறது, நம்மை செயல் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஒரு 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 நாழிகை கூட அமைதியாக நான் இருக்கிறேன் முடிவது கிடையாது. ஆசை என்னவோ இருக்கு, ஆனால் ஏன் என்னால முடியலடான்னா, உள்ள இருந்து இந்த ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்த வாசனைகள் புறத்துல தள்ளி கொண்டே இருக்கு. இப்ப இந்த வாசனைகளோடையே நான் போயிடலாமா? இந்த இந்த விகார மனதோடையே நான் போய்விடலாமா என்றால் அதுவும் முடியல. அதோடும் போவதற்கு எனக்கு சக்தியும் இல்லை, விருப்பமும் இல்லை. சரி, அந்த குணங்களை நான் விட்டுவிட்டு உயர்வாக இருக்கக்கூடிய சொரூபத்திலேயாவது அமரலாமா என்றால் அதற்கும் மனம் தகுதியோட இல்லை. தகுதி இருந்தனா போய் அமரும், தகுதி இல்லாதனால சொரூபத்தை விட்டு விட்டு சுபாவத்திலேயே மாட்டின் இருக்கு. இப்ப நாம் என்ன செய்யலாம்? சுபாவத்தை முதல்ல தயார்படுத்துகிறேன், அப்புறம் சொரூபத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா எத்தனை காலம் பிடிக்கும் நமக்கு? எத்தனை யுகங்கள் வேண்டியிருக்கும்? காரணம், வீட்டை சுத்தப்படுத்துவதை போல, வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய பொருள்களை சுத்தப்படுத்துவதை போல, நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களை சுத்தப்படுத்துவதை போல சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கையின் இலக்கு அப்படின்ட்டா, அப்ப அதுல அந்த பாத்திரத்துல நல்ல பொருளை வாங்க வேண்டாமா? இங்கு அதைத்தான் உபாயமாக கொடுக்கிறார் நாரத மகரிஷி.
யுதிஷ்டிரருக்கு, யுதிஷ்டிரர் மூலமாக நமக்கும் மனதில விகாரங்கள் இருக்கும், இருக்கட்டும். அதை பற்றி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதே. ஒன்றே ஒன்றுதான் செய்யணும். ஒரு சின்ன ஒரு செயல்பாடின் மூலமாக ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணிட்டா போறோம். என்ன? கோப்யஹா காமாத். இதை நம்ம பார்த்தோம் போன வாரம், ரொம்ப விரிவாகவே பார்த்தோம். கோபஸ்திரீகள் எப்படி காமாத், ஆசையினால், காமம் என்றால் ஆசை, ராகத்தினால், ஆசையினால். இப்ப நமக்கு ஆசை இருக்கு. ஏன் இந்த ஆசை வந்ததெல்லாம் பார்த்தோம். இப்ப நமக்கும் ஆசை இருக்கு. இப்ப இந்த ஆசையை என்ன பண்ணணும்டான்னா, உயர்ந்த பொருளிடத்துல திருப்பிட்டா போதும். இப்ப நாம் என்ன பண்றோம்? உலகத்தையும் என்னையும் உயர்ந்ததாக நினைத்து அதுல ஆசையை திருப்புறோம். மாறி அழியாத மாறாதிருக்கின்ற இறைவனின்பால் ஆசையை திருப்பி விட்டால் இன்னும் கஷ்டமே இல்லையே. ஏன் நமக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, உலகத்தினுடைய நிகழ்வும் என்னை பற்றின அறிவும் இரண்டும் மித்யா அறிவாக இருக்கின்ற காரணத்தினாலே, பிரமா ஞானமாக இருக்கின்ற காரணத்தினால், உலகத்தை பற்றின அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னா, அந்த அறிவு எப்படிடா இருக்கிறான்னா பிரமா ஞானமா இருக்கு. சரி, என்னை பற்றின அறிவு அதுவும் மித்யா ஞானம், பிரமா ஞானம். உலகத்தை பற்றியும் என்ன பற்றியும் அறிவு எனக்கு சரியான முறையில் கிடைத்தால், என்னுடைய காமம் அத்தனையும் இறைவனின்பால் போக ஆரம்பிச்சிடும். இறைவன் மேலானவன், நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த நாராயணன் தான் எல்லாவற்றுக்கும் மேலான பொருள். அவனை அடைவதே என் வாழ்க்கையின் லட்சியம். அதை அடையத்தான் நான் வந்திருக்கிறேன். அதற்காக இந்த உலகத்திலே என்னுடைய சுபாவத்துக்கு ஏற்ப உண்டான கர்மங்களை செய்து அதில் நான் திளைத்து விடுவதற்காக வரவில்லை, மாட்டிக்கொள்வதற்காக வரவில்லை. நான் அவனை அடைய வந்திருக்கேன். அவனை அடையாமல் நான் இந்த உலகத்துல எந்த கர்மங்களை எத்தனை பிறவிகள் எவ்வளவு நாட்கள் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்ம இந்த கர்மத்தை இவனுக்காக பண்ணினேன், அந்த கர்மத்தை இவர்களுக்காக செய்தேன், இந்த தர்மத்தை எல்லாம் என்னால் செய்யப்பட்டது, இத்தனை வருடங்கள் செய்யப்பட்டது, என்ன பிரயோஜனம் கேட்டா அது சரியான கேள்விதான். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பாத்திரத்தை கழுவி வச்சோம், அவ்வளவுதான். இறைவனை அடைவது என்பது இலக்காக இருந்தால், சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இலக்கு உயர்ந்ததாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அது உலகாயத்தனமாக இருந்தாலும் சரி அல்லது வேதாந்தமாக இருந்தாலும் சரி, இலக்கு உயர்ந்து அவங்கள பொறுத்தவரை அந்த இலக்கு உயர்ந்தது அப்படின்னா, அதற்காக தான் செய்ய வேண்டிய, வீட்டில் செய்ய வேண்டிய, தனக்கு செய்ய வேண்டிய, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் எவ்வளவு வேகமாக 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 காலம் அமைத்து, இந்த காலத்துக்குள்ள இந்தந்த பணிகளை எல்லாம் செய்து முடிக்கிறேன்னு முடிச்சுட்டு, தனக்கும் அதில் அதிகமாக நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஓய்வெடுத்து, தான் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா அந்த உலகத்துல? அப்போ அவர்களுடைய நோக்கம் இந்த உலகத்துல இவ்வளவு வேலையை செஞ்சேனேங்கிறது இல்லை, என்னுடைய இலக்கு அதை அடைவது.
நான் அதே போலதான் இந்த உலகத்திலே ஜாதி தர்மமாக இருக்கலாம், குல தர்மமாக இருக்கலாம், ஆசிரம தர்மமாக இருக்கலாம், ஸ்வதர்மமாக இருக்கலாம், பரதர்மமாக இருக்கலாம், ராஜதர்மமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எல்லாவற்றையும் நான் செய்வதனுடைய நோக்கம் அதில் கொடுக்கக்கூடிய சுகத்திலே போய் அழிந்துவதற்காக அல்ல, அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அல்ல. அப்ப அந்த ஆசை எல்லாத்தையும் நான் இறைவனுக்கு மாற்றி, இறைவனை அடைவதற்காக அந்த அந்த உணர்வை இறைவனுக்கு மாற்றிவிட்டால், இறைவனுக்காக என்று மாற்றிவிட்டால், அந்த மனம் தானாக கிருஷ்ணே நிவேஷயேத், மனஹா கிருஷ்ணே நிவேஷயேத், மனமானது கிருஷ்ணனிடத்திலே செலுத்தப்பட வேண்டும், செலுத்துவாயாக. இது முதல்ல. இரண்டாவது பார்க்கிறோம், பயாத் கம்சஹா. இது ஆரம்பித்தோம். கம்சன் நல்ல சொல். இந்த 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 அக்ஷரத்தை எடுத்த அங்க பார்ப்போம். பயத்தினால் கம்சன் இறைவனிடத்திலே மனதை வைத்து இறைமயமாகவே ஆகி போகிறான். இவனுடைய பக்தியை பார்த்துட்டு உத்தவர் பிரமிச்சு போறார். பேர்பட்ட பக்தனாக நான் இருக்கக்கூடாதா? சுக மகர்ஷி பிரமிச்சு போறார். பேர்பட்ட பக்தனாக நான் இருக்கக்கூடாதான்? பயம் என்பது நம்முடைய ஊனக்கண்ணுக்கும் மனக்கண்ணுக்கும் அறிவு கண்ணுக்கும் புலப்படாத ஒரு நிகழ்வை குறித்து மனம் வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வு இருக்கிறது, அதுதான் பயம். அன்னோன் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். ஊனக்கண்ணுக்கும் அது தெரிவது இல்லை, என்ன நடக்கப் போகின்றது என்று தெரிவது இல்லை. மனக்கண்ணுக்கும் அது எண்ணி பார்க்க முடியவில்லை. அறிவை கொண்டு ஆராய்ந்தாலும் அது எனக்கு என்னன்னு தெளிவா தெரியல. அதனால ஏற்படக்கூடிய மன அதிர்வு இருக்கிறதே, அதுதான் பயம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தால் இந்த உலகத்துல இன்றைக்கும் நிறைய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் மருத்துவர்கள் நம்முடைய பயத்தை முதலீடாக கொண்டு நிறைய சம்பாதிக்கிறார்கள். நமக்கு அந்த பயத்தின் காரணத்தினாலேயே அவர்கள் கொடுக்கக்கூடிய உடலுக்கு கேடான மருந்துகள், மாத்திரைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு இல்லாத வியாதியெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஏண்டான்னா பயம். உடல் பயம், உள்ளத்து பயம், அறிவில் ஏற்படக்கூடிய பயம். ஏன் இந்த பயம் வந்தது அப்படின்னா, என்னை காட்டிலும் வேறொன்று இருக்கு, அந்த பொருள் என்னுடன் இருக்க வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும். அப்ப என்னை காட்டிலும் வேறொன்று இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சுனாலே அந்த பொருளை குறித்து நமக்கு எண்ணங்கள் வர ஆரம்பித்து விடுகிறது. நல்லபடியாக இருந்தாலும் பயம் பின்னாடி தொட்டி கொடுக்கிறது. நல்லபடியாகவே இருக்கணுமே, அந்த பயம் பின்னாடியே வருது. அது நல்லதா இருந்தாலும் என்ன, நல்லது அல்லாமல் போனாலும் என்ன, எனக்கு என்ன அதை பத்தி இல்ல, அது நல்லதா இருந்தா தான் எனக்கு சந்தோஷம். அப்ப அடிப்படையில பார்த்தால் இந்த பயம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிறது. நல்லது செய்வதற்கு காரணமும் பயம், தீமை செய்வதற்கு காரணமும் பயம். ஒரு மிருகம் நம்மை பார்த்த உடனே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன? இவன் என்னை கொல்ல வந்திருக்கிறானோ, இவன் என்னை அடிக்க வந்திருக்கிறானோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தினாலதான் அது தன்னுடைய கோபத்தை முதல்ல வெளிப்படுத்திக்கிறது, பயத்தினால.
ஒருவேளை இவனுக்கு சகாயம்தான் செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த கோபத்தை காட்டுறது இல்லை. பயம் போயிடுத்து. கோபத்தை காட்டுறது இல்லை, வெறுப்பை காட்டுறது இல்லை. அப்போ பயம் என்பது எனக்கு அந்நியமாக இன்னொன்று இருக்கு என்று நான் நினைப்பதினால், அது நினைத்தோடு மட்டுமல்லாமல் அது என்னிடத்திலே நல்லபடியாக இருக்க வேண்டும். ஏன் இருக்கணும் அடுத்த கேள்வி. அது என்னிடத்தில் நல்லபடியா இருக்கணும்னு ஏன் கேட்கிறோம்? அதன் மூலமாகத்தான் எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆகையினாலே அது என்னுடன் இருக்க வேண்டும். அது நல்லதா இருக்கணும்னு முக்கியம் இல்லை. அது என்னிடம் இருப்பதனால் நல்லபடியாக இருந்தால்தான் என்னுடைய துன்பத்தை போக்கும், என்னுடைய குறைபாட்டை போக்கும், எனக்கு நிறைவை கொடுக்கும். ஆகையினாலே அதை நான் நல்லபடியாக வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. அடிப்படை காரணம் நம்முடைய லாபம், ஆத்ம லாபார்த்தம். பையனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துடுது சாமிஜி. அதனால என்ன? இந்த மாதிரி வியாதி வந்ததுனால என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நொடிந்து போய்விட்டது. நீ எதுக்கு நொடிந்து போகிறாய்? பார்க்கும் போதெல்லாம் அவன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு நெஞ்சே வெடிக்கிறது. உனக்கு என்ன வந்தது? அவன் கஷ்டப்படுகிறான், உனக்கு என்ன வந்தது? நீ ஏன் போய் அந்த அந்த பொருளை உன்னோட ஒட்டி கொள்கிறாய்? அது என்னுடைய பொருள் அல்லவா, நான் பெத்த பொருள் அல்லவா? சரி, உனக்கு என்ன வேணும்? அவன் கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, அவன் நல்லபடியா ஆயிட்டா, அவன் நல்லபடியா ஆயிட்டா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, அவன் நல்லபடியா ஆயிட்டான். இப்ப என்ன? மறுபடியும் நமக்கு குறைபாட ஆரம்பிச்சிடும். அவன் கஷ்டப்படும் போதும் கூடயே இருந்தவனை பார்த்து கொண்டேன். இப்ப நல்லபடியா ஆன பிறகு நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அது எனக்கு இன்னும் வலிக்கிறது. ஐயோ, நம்ம ஆக சதாசிரவ காலம் இந்த ஜீவன் பார்த்தீங்கன்னா தன் நலன்லேயே அக்கறை, தன் நலன்லேயே அக்கறை. அது அது துன்பப்பட்டாலும் இதுக்கு வலிக்கிறது, அது சந்தோஷமா இருந்தாலும் இதுக்கு வலிக்கிறது. காரணம் பயம். என்னை விட்டு நான் விரும்பி இருக்கின்ற பொருள் என்னை விட்டு போய்விடக் கூடாது. அது எந்த உறவா வேணா இருக்கட்டுமே, அது எந்த பொருளா வேணா இருக்கட்டுமே. பயம். என்னை தவிர இன்னொன்று இருக்கு என்று நான் நினைத்தால், அதனால்தான் துவயாத் பயம் பவதி. துவயாத் என்ற இருமை. என்னை காட்டிலும் வேறொன்று இருக்கு. அப்ப என்னை காட்டிலும் வேறொன்று இருக்கு நினைக்கும் போது எது இருக்கு இங்க? இப்போ நல்ல எண்ணங்கள் இருக்கணும்னு வேண்டோம். அதுக்கு நேர் விரோதமான எண்ணம் வந்தா நமக்கு பயம் வந்து விடுகிறது. இப்படிலாம் எண்ணம் வருகிறது. இந்த எண்ணெல்லாம் என்றைக்கு மாறுமோ தெரியல. அப்போ சுபாவத்துல மாட்டிக்கொண்டு பய உணர்வோடையே அந்த பய உணர்வை போக்குவதற்காக பல கர்மங்களை பண்றோம். அந்த கர்மங்கள் எல்லாம் எவ்வகையிலும் நம்முடைய பயத்தை போக்க போறதும் இல்லை. ஆனா பண்ணிட்டே இருக்கோம். பயம் எப்பொழுது போகும்? இப்ப முதல்ல பய உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு என்று ஒத்துக்கணும். இந்த பய உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பய உணர்வு என்னையும் அடிமைப்படுத்தி வைக்கும். நான் யாரிடத்திலே அடிமைப்பட்டு கிடைக்கிறேனோ அவர்களையும் அடிமைப்படுத்தி வைக்கும். நானும் அடிமைப்பட்டு கிடப்பேன், மற்றவர்களையும் அடிமைப்படுத்தி கிடப்பேன். இப்ப இந்த பய உணர்வுனால எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சந்தோஷம் வேண்டும். இது உலகத்துல நாம் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலையினால கிடைக்க வேணும்னு கேட்கிற அந்த எண்ணம், சந்தோஷம் வேண்டும். ஆனால் இந்த பயத்தை உலகத்திடத்திலே கொண்டு போய் நான் காமித்து செல்வத்திடத்திலோ, அதிகாரத்திடத்திலோ, புகழிடத்திலோ, உறவுகளிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, பையனிடத்திலோ, பெண்ணிடத்திலோ, அறிவிடத்திலோ கொண்டு போய் நான் வைத்து எனக்கு பயத்தை போக்கிவிடு அப்படின்னு நான் சொன்னா அவைகளால் நமக்கு பயத்தை போக்க முடியாது. காரணம் என்ன? அவைகள் அத்தனையும் இதே உணர்வோட இருக்கு. அதான் வேடிக்கை. நம்ம அடிக்கடி கேட்போம், எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கான்னு.
நாமளும் அதே உணர்வோடு தான் இருக்கோம். நாம எந்த உணர்வை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தி என்னுடைய பயத்தை போக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோமோ, அதே உணர்வுடன் மற்றவர்கள் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள்ட்ட போய் எப்படி என்னுடைய பயத்தை நீ போக்க வேண்டும் என்று கேட்க முடியும்? மருந்தே பய உணர்வை போக்கிவிடு, மருத்துவரே பய உணர்வை போக்கிவிடுங்கள், செல்வமே பய உணர்வை போக்கிவிடு. எப்படி முடியும்? அதனால்தான் நம்ம பார்த்தோம், முதல் ஸ்கந்தத்திலே பார்த்தோம், நேர உத்தரா போய் கிருஷ்ணன் காலில் விழுந்தால் பார்த்தோம். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை சுமந்து கொண்டு அவ என்ன சொன்ன அழகான வார்த்தையை பயன்படுத்தினா, துவத் அந்யம் அபயம் பஷ்யேத் எத்திர மிருத்யுஹு பரஸ்பரம். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு தர்மம் மிருத்யு பயம். பரஸ்பரம் ஒவ்வொருவருக்கும் இந்த மிருத்யு பயம், மரண பயம். இந்த மரண பயம் என்பதே எனக்கு அந்நியமாக இருக்கின்ற ஒன்று மரணம் சம்பவிக்கக்கூடாது என்பதுதான் இங்கே அடிப்படை எண்ணம். எனக்கு அந்நியமான ஒன்று எது? கர்த்திருபாவம், கரணபாவம், காரிய பாவம். இந்த மூன்றும் அழிந்து விடக்கூடாது. அதனால இந்த கர்த்திருபாவமானது அவ்வளவு சுலபத்திலே அழிவதற்கு தன்னை அழித்துக் கொள்ள தயாராக இல்லை. ஆழ்ந்த தியானத்துக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் ஒவ்வொன்றையா கடந்து போய் நிச்சயமே காரியத்தை கடந்து போகிறீர்கள், ஸ்தூல அபிமானத்தை, கரணத்தை கடந்து போகிறீர்கள். 3 கோஷங்கள் அங்க வருது அல்லவா? பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம். இதை கடந்து போகிறீர்கள். கடைசியில் ஆனந்தமய கோஷத்துக்கு போனீர்கள் என்றால் காரண சரீரம் 5வது கோஷம். அங்க நீங்க போகும்போது அவ்வளவு சுலபத்திலே இந்த கர்த்திருபாவம் அழிவதற்கு தயாராக இல்லை. அதனால தான் அந்த இடத்துல வரும்போது அது எல்லா பயத்தையும் கண்முன்னாடி கொண்டு வந்து காட்டுகிறது. எல்லா பயத்தையும். அதான் நம்ம தியானம் பண்றதுக்கு ஏன் தயாரா இல்லை, ஏன் தியானம் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இந்த அனுபவத்தை கர்த்திருபாவமானது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்ப மயக்கத்திலே இந்த கர்த்தாவை எப்பொழுதுமே மோகத்திலேயே வச்சிருக்கணும். அது ரொம்ப சௌக்கியமா இருக்கு நமக்கு. கர்த்தாவை கர்த்திருபாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு நாம் எந்த முயற்சி எடுக்கல. இப்ப பயம் யார்கிட்ட இருக்குடான்னா, சரீரத்துல பயம் இல்லை, மனதிடத்திலும் பயம் இல்லை. நம்ம பயம் எங்க இருக்கு? கர்த்திருபாவத்துலதான் பயமே இருக்கு. ஆத்மாட்டையும் பயம் கிடையாது. அப்ப இந்த கர்த்திருபாவத்தில் இருக்கக்கூடிய பயத்தை நான் உண்மையான கர்த்தாவிடத்திலே கொண்டு போய் வைக்காத வரை இப்ப நாம் என்ன பண்றோம்? கர்த்திருபாவத்தில் இருக்கக்கூடிய பயத்தை, கர்த்தாட்ட இருக்கக்கூடிய பயம், கர்த்தானா நான், ஜீவன், அகங்காரி, அகங்காரி இடத்துல இருக்கக்கூடிய அந்த கர்த்திருபாவத்தை, அகங்கார பாவத்தை நாம் என்ன பண்றோம்? கரணத்திலும் காரியத்திலும் கொண்டு போய் வைத்து இந்த கர்த்தாவுக்கு என்ன பண்ணும்? சகாயம் பண்றோம். நீ பயப்படாதப்பா, உனக்கு நான் நல்ல உணர்வு கொடுத்துட்றேன், நல்ல கர்மங்களை கொடுத்துட்றேன், நல்ல உறவுகளை கொடுத்துட்றேன், உனக்கு பாதுகாப்பா நல்ல ஒரு வாழ்க்கை முறை கொடுத்துட்றேன், பயப்படாதேன்னு அதுக்கு ஒரு மோகத்தை கொடுத்து அதை பயப்படாமல் இருக்கக்கூடிய, எப்படி ஒரு குழந்தை பயந்தால் அதுக்கு ஆறுதல் சொல்லி வைத்து இருப்போமோ, ஆனால் அதனுடைய பயத்தை போக்க முடியாதோ, அதே போல கர்த்தாவுக்கு உண்மையிலேயே பய உணர்வானது எப்பொழுதுமே அழிவதே இல்லை. காரணம், அவன் தன்னை இறைவனை விட்டு வேறானவனாக நினைத்து
கரணத்திலும் காரியத்திலும் கொண்டு போய் அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இவைகள் என்னை விட்டு போய்விடக்கூடாதேங்கிற பயம் அவனுக்கு ரொம்ப ஆழமா இருக்கு. ஏன் இந்த பயம் வந்ததுன்னா, கரணமும் மாறிக்கொண்டே இருக்கு, காரியமும் மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப மாறாத ஒன்றல்லவா எனக்கு பயத்தை போக்க முடியும். இது மாறிண்டே இருக்கே, எப்படி என்னுடைய பயத்தை போக்க முடியுங்கிற எண்ணம் வரதுனால இது மாறிவிடக்கூடாது அப்படின்னு போராடுறான். இது என்னை விட்டு போய்விடக்கூடாது, உடல்ல வியாதி வந்துடக்கூடாது. ஏன் வரட்டும், இப்ப அதனால என்ன உனக்கு? எப்பொழுது ஒரு பொருள் தோன்றிவிட்டதோ அது அழிவுக்காகத்தான் தோன்றி இருக்கு. அது அழிவை நோக்கித்தான் போகும். அது அழிந்தாக வேண்டும். அது இயற்கை விதி. அது அழிஞ்சிட்டு போட்டுமே, உனக்கு என்ன வந்தது? இல்ல 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 இல்ல, அது அழிந்தால் அப்ப எனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? அப்ப நான் அதை அழியாமல் பார்த்துக் கொள்வதற்காக போராட ஆரம்பிக்கின்றேன். நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல யோக அபியாசத்தை கொடுத்து, சூரிய நமஸ்காரம் பண்ணி, நடைப்பயிற்சிகள் பண்ணி, மருந்து மாத்திரைகள் கொடுத்து, வியாதி வராமல் பார்த்து கொண்டு, தேவையில்லாத இடத்துக்கு போகாமல் இருந்து, தேவையில்லா உணவுகளை தவிர்த்து என்னை நான் நல்லபடியா பார்த்து கொண்டால் இந்த சரீரமானது என்னை பாதுகாக்கும். அடைமுட்டாளே. அஸ்தி ஜாயதே வர்ததே விபரிணமதே அபக்ஷியதே வினஷ்யதி இதி ஷட் விகாரவது ஏதத் ஸ்தூல சரீரம். உன்னுடைய அகங்காரத்தை கொண்டு போய் அடிமையாக இருக்கக்கூடிய ஜடமாருடைய சரீரத்திடத்திலே வைத்து அதடத்திலிருந்து அபயத்தை கேட்கிறாயே உள்ளமே, சரீரம் அழியத்தானே வேண்டும். அதை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதே. ஜாதஸ்ய ஹி த்ருவஹா மிருத்யுஹு. உள்ளம் வாசனை மயமானது உள்ளம் என்றால் அது அழிந்துதானே ஆக வேண்டும். அதனுடைய தர்மம் மாறிக்கொண்டே இருப்பது, அழிந்து கொண்டே இருப்பது, தோன்றிக் கொண்டே இருப்பது, வளர்ந்து கொண்டே இருப்பது. அதனிடத்திலே போய் எனக்கு அபயத்தை கொடு அப்படின்னு கேட்டால், உள்ளமும் சரி, கரணம் அந்த கரணம், காரியமும் சரி, பாக்கிய கரணம் சரீரம், கர்த்தாவாக இருக்கக்கூடிய எனக்கு, ஜீவனுக்கு பயத்தை போக்காது. இதை உணர்ந்து கொண்ட கம்சன் இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்து கொண்டானான்னு கேட்காதீர்கள். அந்த அந்த அறிவு அவனுக்கு இல்லாமல் இருந்தால் அவன் தன்னுடைய உணர்வை, பய உணர்வை இறைவனிடத்திலே திருப்பி இருக்க மாட்டான். ஏன்னா நமக்கு பய உணர்வு இருக்கு. நம்முடைய பய உணர்வு இறைவனை நோக்கி திரும்புகிறதா? நம்ம எல்லா பய உணர்வோடையும் இருக்கும். உலகத்துல என்னெல்லாம் அனுபவம் இருக்கோ எல்லா அனுபவத்திலும் இருந்து பய உணர்வோட இருக்கும். இந்த பய உணர்வை வைத்து என்னுடைய உள்ளம் இறைவன்பால் என்னைக்கா திரும்பி இருக்கா? அப்படியே திரும்பினாலும் என் உடலை ரட்சி, உள்ளத்தை ரட்சி, கர்த்தாவே ரட்சின்னு தானே கேட்கிறோம். பயமே எனக்கு இருக்கக்கூடாது, அபயம் வேண்டும்னு கேட்கிறோமா? கர்த்தாவே இருக்கக்கூடாது. கர்த்தா இருக்கிற வரைக்கும் பயம் உண்டு. அவன் எந்த நிலையில இருந்தாலும் சரி. அதனால்தான் ரொம்ப அழகா ரமண மகரிஷி எழுதுறார். அவருடைய முதல் பாடல்ல அருணாச்சல அக்ஷர ரமண மணமாலைன்னு 108 பாட்டுல முதல் பாட்டு எழுதுறார். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. என்ன அழகான, எடுத்த உடனே நேரடியா வேதாந்தத்துக்குள்ள வந்துடுறாரு. அருணாச்சலான்னு நினையப்பா. எங்க நினைக்கணுமாம்? அகத்தே. அகங்காரத்தை நீக்கிவிட்டு அருணாச்சலன் என்று நினை. அகங்காரத்தை நினைக்காதே. அகங்காரத்தை விட்டு அருணாச்சலம் என அகத்தே நினைப்பவர். நினைத்தால் நினைப்பவரின் உள்ளத்திலே புகுந்த அந்த இறைவன் என்ன செய்கிறானாம்? அருணாச்சலம் என அகத்தை நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய். அகம் அகம்னு சொல்லக்கூடிய இந்த நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரத்தை வேறறுப்பான். யாரே? அருணாச்சலன்.
அப்படி வேற அர்த்தம் என்ன கிடைக்குமா? அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்ற அபின்னமாயிருப்போம் அருணாச்சலா. அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும், நீனும் நானும் எப்படி இருக்கணுமாம்? அபின்னமாயிருப்போம் வா அருணாச்சலா. நீனும் நானும் வேறு இல்லாமல் இருப்போம் வா அருணாச்சலா. எதை போல? அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்ற அபின்னமாயிருப்போம் அருணாச்சலா. இங்க பயம் என்பது கர்த்தாவுக்கு இருக்கக்கூடிய உணர்வு. கரணத்திலும் இல்லை, காரியத்திலும் இல்லை, பரமாத்மாவிடத்திலும் இல்லை. என்னிடத்துல இருக்கு பயம். எதனால அந்த பயம் வந்தது? என்னை இறைவனை விட்டு வேறானவனாக நினைத்தது முதல் தவறு. அதுதான் மூலம். எல்லா பயத்திற்கும் மூலம் அதுதான். என்னை இறைவனை விட்டு வேறாக நான் நினைத்து விட்டால் அப்போ அதன் பிறகு பய உணர்விலிருந்து யாரும் விடுவிக்க முடியாது. எப்பேற்பட்ட சக்தி வந்தாலும் அதை விடுவிக்க முடியாது. முதல் தவறு, மூலத்தவறு. எல்லா தவறுக்கும் அதுதான் ஆணிவேர். சரி, இரண்டாவது தவறு என்னடான்னா, இறைவனை நான் வேறானவனாக நினைத்து விட்டேன். அடுத்த பெரிய தவறு என்ன பண்ணா, இறைவனே இல்லைங்கிற எண்ணம் வந்து விடுகிறது. என்னையே கடவுளா பாவிச்சுக்கிறேன். அப்போ நான் என்னை கொண்டு போய் எங்க ஒப்படைச்சிடுறேன்டான்னா, என்னை எது நான் அல்லவோ அந்த அனாத்மாவிடத்திலே காரணத்திலும் காரியத்திலும் கொண்டு வைத்து அதுதான் நான் என்று பாவிக்கின்ற காரணத்தினால அவைகளை பராமரிப்பதிலேயே வாழ்க்கை தொலைக்கிறேன். அவைகளை போஷாக்கு செய்வதிலும், அவைகளை வளர்ப்பதிலும், அவைகளை ரட்சிப்பதிலும், அதை லாலனம் செய்வதிலும் பாலனம் செய்வதிலுமே வாழ்க்கை ஓடி விடுகிறது. அதனால்தான் ஆழ்வார் சொல்றார், வேதம் 100 பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு. எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்கள். பாதியும் உறங்கி போகும். நீங்கள் எதை கண்டு பயம் கொள்கிறீர்களோ அவைகளை உங்களால் உறங்கும் காலத்திலே காப்பாற்ற முடியாது. 50 வருட காலம் என்றால் 25 வருட காலங்கள் உறக்கத்துல போயாச்சு. அப்ப 25 வருஷ காலம் தான் இருக்கு. 25 வருட காலத்துல 15 வருட காலங்கள் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுறதாம். என்னடா அண்ணா, பேதை பாலன் ஆனதாகும். அதுல போயிடுத்து. இப்ப மீதி இருக்கிறது 10 வருஷ காலம்தான். இந்த 10 வருஷ காலத்துல என்னெல்லாம் அனுபவம் இருக்காம்? பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கன்மான் அகருளானே. இனிமேல் எனக்கு பிறவியை கொடுத்துடாதராப்பா. ஏண்டாண்ணா, இதெல்லாம் வரும். பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கா, பிறவியை கொடுத்துடாதராப்பா. பயம் என்பது அடிப்படையாக இருக்கின்ற கர்த்தாவுக்கு இருக்கின்ற பயம் தன்னை இறைவனை விட்டு வேறானவனாக நினைப்பது. சரி, இருக்கட்டு போட்டும். இப்ப என்ன, கம்சன்ட்ட வருவோம். கம்சன் பயத்தினாலே இறைவனிடத்திலே மனதை செலுத்தி இறைவனை அடைந்தான் என்றால் கம்சன் என்ன ஆயிட்டானாம்? அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். குளவி புழுவை ஞாபகம் வச்சுக்கணும். குளவியானது புழுவை வந்து கொட்டுகிறது. புழுவானது குளவியை நினைச்சுட்டே இருக்கு. அதே போல கம்சன் பரமாத்மாவையே நினைச்சுட்டு இருக்கான். இந்த ரூபத்துல வந்து என்னை கொன்று விடுவானோ? ஏன்னா குழந்தை ரூபத்துல 8வது குழந்தை தான் உனக்கு மரணம் சொல்லியாச்சு.
எந்த ரூபத்துல உனக்கு மரணம் வரும் சொல்லப்பட்டு விட்டது. அது தெரியாம தான் நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. உனக்கு இந்த வியாதி தான், இந்த வியாதியில இப்படித்தான், இந்த இடத்துல தான் நீ போக போகிறாய்ன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு பயமே போயிடும். கம்சனுக்கு உனக்கு குழந்தை 8வது குழந்தை பிறக்கின்ற 8வது குழந்தையால் தான் உனக்கு மரணம் சொல்லி தெரியப்படுத்தி விட்டார். அப்போ எங்கிருந்து எனக்கு மரணம் வரப்போயிருந்து குழந்தை இடத்திலிருந்து தான் மரணம். அவன் என்ன பண்றான்? மத்த எல்லாரையும் விட்டுறான். உலகத்துல இப்படி எல்லாரையும் விட்டுறான். எங்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறதோ அந்த குழந்தைகள் எல்லாம் கொன்று விடுங்கள். ஏன்னா இப்ப அவனுக்கு குழந்தை இடத்துல நம்ம மரணம். இப்ப நமக்கும் உனக்கு இங்கிருந்து தான் பயம் அப்படின்னு மரணம் உனக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம யாரோடைய உறவோட இருப்போமா? யாரை வெறுப்போமா? எதை கண்டால் பயம் வருமா? ஒண்ணு இருக்காது. உனக்கு இந்த இந்த நோயால் தான் உனக்கு மரணம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப மத்த எல்லா நோயையும் விரும்புவோம். மற்றவர்கள் இருக்கக்கூடிய நோய் நமக்கு வந்தாலும் எனக்கு தான் மரணம் வராதே, அதனால நான் எல்லா நோயும் என்னோட வச்சுக்கிறேன். உனக்கு இந்தந்த சாப்பாட்டுனாலாம் உனக்கு மரணம் சம்பவிக்காதுன்னா எல்லா சாப்பாடையும் சாப்பிட ஆரம்பிப்போம், எல்லா சாப்பாடையும் விரும்ப ஆரம்பிப்போம். உனக்கு இந்தந்த மனிதர்களால் உனக்கு எந்த கெடுதலும் எல்லா மனிதரும் விரும்ப ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன? எனக்கு யாராலையும் மரணம் இல்லை, அப்ப நான் அதுக்காக இருக்கணும். இப்படியும் போலாம். நான் யாரையும் விரும்பவும் வேண்டாம், யாரையும் நான் வெறுக்கவும் வேண்டாம். அப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளிடத்திலிருந்து தான் பயம். அதே போல கம்சனுக்கு தெரிந்து விட்டது கிருஷ்ணனிடத்திலிருந்து தான், அது 8வது குழந்தை பிறந்த 8வது குழந்தை இடத்திலிருந்து தான் உனக்கு பயம், மரணம். அப்போ அவனுக்கு என்ன எடுத்துறான்னா அந்த குழந்தையை பற்றியே ஸ்மரணம். அதனுடைய வெளிப்பாடு என்னடானா உலகத்திடத்திலே வெறுப்பு போய்விட்டது, உடைமைகளிடத்திலே வெறுப்பு போய்விட்டது, பயம் போய்விட்டது, தன் தேகத்திடத்திலும் பயம் போய்விட்டது, தன் உள்ளக்கூடிய உணர்வுகளிடத்திலும் பயம் போய்விட்டது. ஒரே ஒரு பயம்தான், கிருஷ்ண பயம், கிருஷ்ண பயம், கிருஷ்ணமயம் பயம், கிருஷ்ணமயம் பயம். எப்பொழுது இந்த பய உணர்வானது உலகத்திடத்திலே போகாமல் இறைவனிடத்திலே போகிறதோ, உள்ளம் இறைவனை விட்டு பிரிந்ததுனால தானே இறைவனும் தானும் வேறு நினைத்ததுனால தானே பயம். இப்ப இந்த உள்ளம் இறைவனிடத்திலேயே இருக்கிறதுனால 24 மணி நேரமும் மூச்சு விடும்போதும் அத்தனை நேரமும் இறைவனோடையே இருக்கிறதுனால உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் அழிக்கப்படுகிறது, கர்த்திருபாவம் அழிக்கப்படுகிறது, போக்திருபாவம் அழிக்கப்படுகிறது. இந்த பய உணர்வே இல்ல. கர்த்தா இருக்கும் போதுனா பய உணர்வும். இப்ப கர்த்தா இறைவனிடத்திலேயே தன்னை வைத்த காரணத்தினாலே இறைவனாகவே ஆகி போகிறான். தன்னை இழந்தான், கம்சன்கிறவனை இழந்தான், தான் ஆற்ற வேண்டிய பணிவிடைகளை மறந்தான், தன் உறவை மறந்தான், உறக்கத்தை மறந்தான். ஒரு ஞானியை போல ஆயிட்டான். எவ்வளவு சுலபமான வழி! நம்ம பயத்தை போக்குவதற்காக கர்த்தாவுக்கு என்னெல்லாம் சாப்பாடு போடுமோ எல்லா சாப்பாடையும் போடுறோம். ஆனால் அது மருந்தாக ஆகாது. இந்த கர்த்தாவை முழுமையாக காலி பண்ணணும். எண்ணெய் முதல்ல காலி பண்ணணும், அழிக்கணும். அதுக்கு என்னை கொண்டு போய் இறைவனிடத்திலே ஐக்கியப்படுத்தி, இந்த பய உணர்வு இருக்கா? ஆமா இருக்கு. இந்த பய உணர்வை அபயத்தை கொடுக்கின்ற நாராயணனிடத்திலே கொண்டு போய் எப்பொழுதும் வைத்தல். அப்ப என்ன ஆகும்? எப்பொழுது நாராயணனிடத்திலே கொண்டு போய் வைத்து விட்டேனோ அதன் பிறகு நான் எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டேன். இவர்களுக்கு நல்லது செய், இவர்களை எல்லாம் காப்பாற்றி விடு,
இவர்கள் எல்லாம் கரையேற்றி விடு. நான் யார் அதை கேட்பதற்கு? எவ்வளவு பெரிய அகங்காரி நான், எவ்வளவு பெரிய சுயநலவாதி நான். படைத்தவனுக்கு தெரியாதா என்ன? படைக்கப்பட்ட பொருள் எப்படி இருக்க வேண்டும், படைக்கப்பட்ட பொருளுக்கு என்ன தேவை, படைக்கப்பட்ட பொருளுக்கு என்னென்ன உதவி செய்ய வேண்டும், படைக்கப்பட்ட பொருளை எப்பொழுது எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எப்பொழுது தூக்க வேண்டும், அவனுக்கு தெரியாதா? நான் யார் நடுவுல? இதெல்லாம் சொல்லும் போது உங்களுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம், அப்ப சுயநலமா வாழ சொல்றீங்களா? யாரை பத்தியும் கவலைப்படாம, ஒருத்தரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். யாரை பற்றியும் கவலைப்படுவதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. யாரை பற்றியும் பயம் கொள்ள வேண்டிய அருகதையும் எனக்கு இல்லை. எந்தெந்த ஜீவனை எப்படி காப்பாற்ற வேண்டும், எந்த முறையிலே காப்பாற்ற வேண்டும் என்பது படைப்பாளிக்கு என்னை விட நன்றாகவே தெரியும். நாம நம்முடைய கர்த்திருபாவத்தை முன்னாடி கொண்டு வைக்கிறதுனால தான் நம்மை பயம் வாட்டி வதைக்கிறது. அந்த பயத்தினால இறைவனை நோக்கி போவதிலிருந்து என்னை பிரித்துக் கொள்கின்றேன். உலகத்திடத்திலே போய், உடைமைகளிடத்திலே போய், உறவுகளிடத்திலே போய், உணர்வுகள் உடலிடத்திலே போய் அடிமைப்பட்டு கிடைக்கிறேன். அந்த அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு என்ன? பயத்தை போக்குவதற்காக நமக்கு தெரிந்த நம்முடைய வாசனைக்கு ஏற்ப உண்டான கர்மங்களை எல்லாம் பண்ணிட்டு, நான் இதெல்லாம் செஞ்சிட்டேனே, நாராயண் கண்ணை திறந்து பார்க்க கூடாதா? நாராயண வேணும் கேட்டோம். நம்ம அங்க இருப்பது ஆர்த்த அர்த்தார்த்தி, இந்த ரெண்டு விதமான பக்தி பாவத்துல தான் இருப்போமே தவிர ஜிக்ஞாசு கூட வரமாட்டோம். அப்புறம் எங்க ஞானியை பற்றி பேசுவது? இங்க கம்சனை போல எனக்கு பய உணர்வு இருக்கா? ஆமாம் இருக்கு. எதனால பய உணர்வு? என்னை இறைவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டது, இறைவனை மறந்தது. இது முதல் தவறு. என்னை இறைவனிடத்திலிருந்து வேறாக நினைத்தது, இறைவனை மறந்தது. கடலிடத்திலிருந்து கடல் அலையானது வேறுபட்டு கடலை மறந்தது. அதனால என்ன பண்ணுகிறது? ஆர்ப்பரித்து கடலை விட்டு மேலே எழும்புகிறது. மேல் எழும்பி ஆக்ரோஷமாக வேகமாக அது ஓடி வருகிறது. கடல் சொல்லுகிறது, ரொம்ப ஆர்ப்பரிக்காதே, நீ என்னை விட்டு வேறு அல்ல, நீ என்னுடன் தான் இருக்கிறாய், என்னிடத்திலே வந்துதான் சேர்ந்தாக வேண்டும், என்னிடத்திலே நீ ஐக்கியப்பட்டுத்தான் ஆக வேண்டும், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னா கூட இல்ல இல்ல இல்ல, நீ வேற நான் வேற. ஒரு க்ஷண பொழுதுதான் அலைகள் எல்லாம் மீண்டும் எங்கிருந்து புறப்பட்டதோ அங்கே போய் தன்னை அழித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அதே போல இந்த கர்த்திருபாவம் இறைவனை விட்டு வேறாக இருந்து கொண்டு இறைவனை மறந்து காரியத்திலும் கர்ணத்திடத்திலும் அபிமானம் கொண்டு தன்னை ஒரு பெரிய செல்வந்தனாக, நல்ல ஒழுக்கம் உடையவனாக, யோகியாக, ஞானியாக, ரிஷியாக, கிரகஸ்தனாக, அப்பாவாக, அம்மாவாக, இப்படி எல்லாம் தன்னிடத்திலே வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு பெரிய ஆட்டத்தை போடுகிறது, அபிமானம் கொள்கிறது. இறைவன் சொல்றான், ரொம்ப ஆடாதேப்பா, நீ என்னிடத்திலிருந்து பிறந்தவன் தான், என்னிடத்திலே வந்து ஆக வேண்டும். நீ வேற நான் வேற, ஒரு காலத்திலையும் நீ நானாக முடியாது, நானே ஆக முடியாது. உன்னை விட்டு நான் வேறானவன், என்னால் என்ன வேணா செய்ய முடியும் தெரியுமா, சாதிக்க முடியும் தெரியுமா, சரி ஆடு. ஆடி ஆடி அடங்கி போய் மீண்டும் மீண்டும் பரமாத்மாவிடத்திலே அடங்குகிறது. எவ்வளவு ஆடினாலும் கடைசியில் இந்த கர்த்தாபாவம் எங்கே போய் ஒடுங்கினால் அமைதி வருகிறது? என்ன அழகான இயக்கம் பாருங்க இறைவனுடைய படைப்புல.
நமக்கு எவ்வளவு அழகா உணர்த்தி காட்டுறார் பாருங்கள். கர்த்திருபாவத்தை கொண்டு இந்த காரியத்திலும் காரணத்திலும் போய் முழுக்க வியாபித்து காலத்தை விரயம் செய்து, ஆயுளை விரயம் செய்து, அதை சாதித்து விடுவேன், இதை சாதித்து விடுவேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுவரும். கடைசியில இந்த கர்த்திருபாவத்துல இந்த பய உணர்வு மட்டும் போகவே இல்லை, அப்படியே இருக்கு. இப்ப இந்த பய உணர்வு போறதுக்கு என்ன என்ன வேண்டியிருக்கடான்னா, இதெல்லாத்தையும் விட்டாகணும். தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகு, கைவல்ய உபநிஷம் சொல்றது அல்லவா? தியாகத்தினால மட்டும்தான் கர்த்திருபாவத்தை துறக்காத வரை எப்படி துறப்பது? கடலுக்கு அலைக்கு அலைக்கு சொந்தம் கடல். கடலிடத்திலிருந்து அலை தோன்றி இருக்கிறது, கடலிலேயே இருக்கிறது, கடலாகவே இருக்கிறது, கடலோடையே போய் சேரப்போகிறது. அதே போல இந்த கர்த்திருபாவம் பரமாத்மாவிடத்திலிருந்து தோன்றி இருக்கிறது, பரமாத்மாவிடத்திலே இருக்கிறது, பரமாத்மாவிடத்திலே தான் அழியப் போகிறது என்று அறிவு வராத வரை. அப்ப நான் என்னுடைய கர்த்திருபாவத்தை கொண்டு போய் உண்மையான கர்த்தா யார் ஒருத்தனுக்கு அகம்பாவம் இல்லையோ, அனகங்கிருத்தா யார் ஒருத்தனுக்கு அகங்காரம் இல்லையோ, அவனிடத்துல கொண்டு போய் இந்த கர்த்திருபாவத்தை எப்பொழுதும் வைத்து விட்டால் பயம் என்னிடத்திலிருந்து காணாமல் போய்விடுகிறது. பயம் என்னிடத்திலிருந்து விலகி போகிறது. நான் பயத்தை விட்டு விலகி வர வேண்டும் அவசியம் இல்லை, பயம் என்னை விட்டு போயிடும். இப்ப நாம பயத்தை விரட்டுறதுக்கு என்னென்னலாம் முயற்சி உண்டோ எல்லா முயற்சியும் பண்றோம். அது வேண்டாம், அந்த முயற்சியை எடுக்க வேண்டாம். பயமே என்னை விட்டு போகணும், நான் பயத்தை விரட்டுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். பயம் என்னை விட்டு தானா போயிடும். எப்போ? பயம் இல்லாதவனிடத்திலே போய் என்னை நான் இணைத்து கொண்டால். எவ்வளவு அழகா திருவள்ளுவர் சொல்றார் பாருங்கள். பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். எவ்வளவு அழகான ஒரு நீங்க இப்போ உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி வரும், இறைவன் 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 சொல்லி இறைவனே இல்லையே நாங்க சொல்லிக் கொண்டிருக்கணும், இறைவன் இறைவன் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, யார் அந்த இறைவன்? இறைவனே இல்லை. இல்லாத ஒன்றை குறித்து எதற்கு தேவையில்லாம கற்பனை பண்ணி கொண்டு அவன்கிட்ட கொண்டு போய் மனசை வைக்கணும்? அவன்டை மனதை வைத்து அவனோடைய வாழ்வேற சொல்கிறீர்களே, உங்களுக்கு கற்பனையா இல்லையா? இதெல்லாம் இருக்கின்ற பொருளை குறித்து பேசுங்கள் சுவாமிஜி. நடைமுறை வாழ்க்கையில விஷயத்தை பத்தி பேசுங்க. இல்லாத ஒரு பொருள் எதுக்கு நான் கொண்டு மனசு வைக்கணும்? ரொம்ப அழகான சொல் இறை, இறைவன். இறை என்று சொல்லக்கூடிய சப்தம் இருத்தல் என்பதிலிருந்து வருகிறது. இந்த இறை என்று சொல்லக்கூடிய சப்தம் இரண்டு பொருளை கொடுக்கின்றதா. ஒன்று, இருப்பதற்கு எது ஒன்று ஆதாரமாக இருக்கிறது. ஒன்று இருக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு ஆதாரமாக இருப்புத்தன்மை எது கொடுக்கிறதோ அந்த பொருள் பேர் தான் இறைவன். ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு இருப்புத்தன்மை ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஜலம் சீதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஜலம் குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்ப ஜலம் குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஜலத்துக்கு இருப்பு தன்மையை கொடுத்தது யாரு? ஜலமே தானா இருப்புத்தன்மை கொண்டு இருக்கா அப்படின்னா இல்ல, அது யாரோ ஒருத்தர் அதுக்கு இருப்புத்தன்மை கொடுக்கிறார்.
குளிர்ச்சித்தன்மையும் இருப்புத்தன்மையும் யாரோ ஒருத்தர் கொடுக்கிறார். அவர் அந்த இருப்புத்தன்மையாகவும் குளிர்ச்சித்தன்மையாகவும் அந்த பொருளிடத்துல நிறைஞ்சிருக்கார். அப்ப இருத்தல் ஒன்று இருப்பதற்கு இருப்புத்தன்மையை யார் கொடுக்கிறாரோ அவன் இறைவன். இருப்புத்தன்மையை கொடுத்தலும் இரண்டாவது ரொம்ப முக்கியம். ஒன்று இருப்பதற்கு இருப்புத்தன்மையை கொடுக்கணும். இரண்டாவது, யார் இருப்புத்தன்மையை கொடுத்து விட்டு விலகி இல்லாமல் யார் எல்லாவற்றிலும் இருப்புத்தன்மையுடன் இருக்கிறாரோ அவருக்கு பேர் இறைவன் பெயர். அதனால்தான் ரொம்ப அழகா இத வந்து இறைவன் யார் அப்படின்னு கேட்டா, இறைவன் எங்கடா இருக்கிறான்டான்னா, ஞானசம்பந்தமூர்த்தி பாடுறார், விறகில் தீனன் பாலில் படும் நெய் போல். இதுக்கு மேல இறை தத்துவத்தை யார் விளக்க முடியும்? விறகில் தீனன் பாலில் படும் நெய் போல் மறைய நின்றுள்ளான். என்ன அழகான சொல் பாருங்கள். மறைய நின்று உள்ளான். எதை போல? விறகில் தீனன். விறகுக்குள்ளே தீ முழுமையாக வியாபித்து நின்று உள்ளது. அதனால்தான் மரம் இருக்கிறதுன்னு சொல்றோம். விறகு இருக்கிறது, விறகு எரிகிறது. ஓ, விறகுக்குள்ள தீ இருப்பது கண்ணுக்கு தெரியல. ஆனா அதுக்குள்ள தீ இருக்குன்னு எப்படி தெரியும்? ஒன்று அதை உராய்ந்தால் தெரிகிறது, அல்லது அதை அக்னியிலே உஷ்ணப்படுத்தினால் தெரிகிறது. அப்போது உள்ள இருக்கக்கூடிய பொருள், மேல இருக்கக்கூடிய கட்டைன்னு சொல்றோம் அல்லவா, விறகுன்னு சொல்றோம் அல்லவா, அதுக்கு இருப்பு தன்மையை கொடுத்தது யாரு? தீனன். தீயா, ரொம்ப அழகானது. தீனன், தீயாக நிரம்பி இருக்கின்றவன். தீனன், தீ இனன், ரொம்ப அழகான சொல். பிரிச்சீங்கன்னா, தீயாக தீ சொரூபமாக யாரொருத்தன் நிரம்பி இருக்கின்றானோ, பாலில் படும் நெய் போல். பாலுக்குள்ளே நெய்யானது எப்படி நிறைந்து வியாபித்து உள்ளதோ, மறைந்து இருக்கின்றதோ, மறைய நின்றுள்ளான் மாமணி ஜோதியான். யார் அந்த இறைவன்? மாமணி ஜோதியான். நீங்க வந்து இந்த மாமணி ஜோதினா, உலகத்துல 5 பொருள்கள் ஒளியை கொடுப்பதற்குண்டான ஜோதியா இருக்கு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல், அக்னி. இந்த 5 ஜோதி ஒளியை கொடுக்கிறது. என்ன சொல்லிட்டார்? மாமணி ஜோதியான். இந்த 5ஐயும் யார் ஒளிர்விக்கிறாரோ, அப்ப இந்த இடத்துல இறைவன் எப்படி இருக்கான்டான்னா, அறிவு ஜோதியா இருக்கிறான். அறிவு மயமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான். அறிவுக்கும் அறிவாய் இருக்கின்ற மாமணி ஜோதியான். அந்த அறிவை கொண்டுதான் இது இருக்குன்னு சொல்றோம், அந்த அறிவை கொண்டுதான் இது இல்லைன்னு சொல்றோம். இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, இதை யார் அறிகிறாரோ அவர்தான் இறைவன். இறைவன் என்று சொல்லும் போது அது எல்லாவற்றுக்கும் இருப்பு தன்மையை கொடுப்பதும் எல்லாவற்றிலும் இருப்பதும். ரெண்டு இருக்கு. இருப்புத்தன்மையை கொடுப்பது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பதும் யார் ஒருத்தர் இருக்கிறாரோ
அந்த இறைவன். அப்போ இறைவன் நம்மை விட்டு வேறாக இல்லை. காரணம் என்ன? எனக்கு இருப்புத்தன்மையை கொடுப்பதிருப்பதே அவன்தான். எனக்கு இருப்புத்தன்மையை கொடுத்திருப்பது அவன்தான் என்றால் எனக்குள்ளே இருப்பவனும் அவனே. அவனை அவனிடத்திலே என்னுடைய உள்ளம் போச்சுன்னா இந்த பயம் பஸ்மமாகி போகிறது, காணாமல் போய்விடுகிறது. கம்சாத் கம்சாத் பயாத், கம்சனுடைய பயத்தினாலே இறைவனை அவன் அடைந்தான். அடுத்து யாரு? சாயங்காலம் வாருங்கள் பார்ப்போம் சொல்றார். சாயங்காலம் எடுத்துப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.